வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. யோ ஸ்டீவ், என்னய்யா சொல்ற? டேய் டஸ்டின், நீயும் என்னடா சொல்ற? வேணாம்டா, சாக்ரிஃபைஸ்லாம் இங்க வேணாம்டா. ஏற்கனவே ரிச்சோட டெத்தே உயிர வாங்குது. இதுல புது பேஷண்டா நீங்களும் வேற வராதீங்கடா. யோ டஃபர் பிரதர்ஸ், இதோட முடிச்சுக்கலாமே. எதுக்கு பசங்க மேல கை வச்சுக்கிட்டு? ஆனா ட்ரெய்லர் நல்லா ஆக்ஷனா பக்காவா இருக்கு. ஆனா பயமா இருக்கே. எனிவே வால்யூம் 2க்கான ட்ரெய்லர் எத்தன பேர் பாத்தீங்கன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா உங்களுக்கும் பயமா இருக்கும்னு தான் நெனைக்கிறேன். ஆனா என்ன பண்றது? நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பிரேக் டவுன தவிர. சோ பிரேக் டவுன ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓப்பனிங்கே வால்யூம் 1 எண்ட்ல வில் சாசரரா மாறி அந்த டெமோகோகன்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொளந்திருப்பால. அதே இடத்துல தான் இன்னொரு மாரி காமிச்சிருப்பாங்க. நெறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வந்திருக்கும். வெக்னா அந்த பசங்கள கூட்டிட்டு கிளம்புனதுக்கு அப்புறமும் எதுக்கு இந்த போர்ட்டல்ஸ் இன்னமும் ஓப்பன்ல இருக்குதுன்னு. அது ஆக்சுவலா சொல்லப்போனா அது போர்ட்டலே கிடையாது. அது வெக்னா இந்த ஹாக்கின்ஸை 2ஆ பொளக்கறதுக்காக உருவாக்குன ஒரு கேட். எஸ், அது ஒரு கேட் தான். ஆக்சுவலா சொல்லப்போனா அது வால்யூம் நம்பர் 1லயே நம்ம மேக்ஸ் சொல்லியிருப்பா. When he took me, he opened the fourth final gate. சோ இது நம்ம மேக்ஸ் சொல்ற மாரி ஒரு கேட்டாவே இருந்தா, எதுக்கு ஹாக்கின்ஸே 2ஆக்குற மாரி ஒரு கேட்ட ஓப்பன் உங்களுக்கு கேள்வி வரும். அதுக்கு எந்த அபிஷியல் கன்ஃபர்மேஷன் இல்லனாலும், மேபி வெக்னா மைண்ட் ஃபிளேயர வெளில கொண்டு வரதுக்காக தான் அந்த ஒரு பெரிய கேட்ட ஓப்பன் பண்ணிருப்பான்னு நெனைக்கிறேன். ஆனா மைண்ட் ஃபிளேயர் பார்க்கறதுக்கு டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் மாரி தான் இருக்கும். அதுக்கு இந்த கேட் தேவைப்படுமான்னு கேட்டீங்கன்னா, மேபி தேவைப்படலாம். ஆர் வெக்னா நம்ம மைண்ட் ஃபிளேயருக்கு ஒரு ஆக்சுவல் பாடிய குடுத்து, அதுக்கப்புறம் அந்த கேட்ட உடைச்சிட்டு வெளில வரும்னு நெனைக்கிறேன். ஆனா அந்த மைண்ட் ஃபிளேயர் லுக்கும் இந்த மாரி இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆனா இத பத்தி நான் வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். ஏன்னா இதுல நெறைய பேர் ஸ்பாயிலர் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால தான். இது அடுத்த நாள் காலையில ஆன மாரி தான் காட்டுறாங்க. அப்பதான் நம்ம வில் ஜாய்ஸ் கிட்ட நம்ம தோத்துட்டோம். இனிமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா வெக்னா டார்கெட் பண்ண அந்த 12 பசங்கள காப்பாத்ததா இவங்களோட பிளானாவே இருக்கும். ஏன்னா வெக்னா நவம்பர் 6 அப்பதான் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறானே. அதுக்குள்ள இந்த பசங்கள காப்பாத்தணும்ங்கறத இவங்களோட பிளானா இருந்தது. ஆனா அந்த வெக்னா தரமான ஒரு என்ட்ரிய குடுத்து இவங்க காப்பாத்தி வச்சிருந்த மீதி பசங்களையும் தூக்கிட்டு போயிடுவான்ல. அந்த ஒரு விரக்தியில தாங்க வில் இப்படி சொல்லியிருப்பான். ஆல்சோ இப்ப அவங்க இருக்கிறது நவம்பர் 5. சோ இன்னும் ஒரே நாள் கூட அந்த பசங்க எல்லாருமே காப்பாத்தி ஆகணும். நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம்ட்டு. ஆனா அதுக்கு ஜாய்ஸ் கவலைப்படாத, இது இன்னும் முடியல. நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம வில்லுக்கு ஒரு சின்னதா ஒரு நம்பிக்கை குடுக்குற மாரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா ஜாய்ஸ் எந்த நம்பிக்கையில அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா அது நம்ம ஹாலிய தான் மீன் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா வெக்னாக்கு தேவைப்படுறது மொத்தம் 12 பசங்க. ஆனா அதுல நம்ம ஹாலி மட்டும் தப்பிக்கிற நிலைமையில இருப்பாளே. ஏன்னா அவன் நம்ம மேக்ஸ் கூட இருப்பா. அண்ட் மேக்ஸ்க்கு எண்டியோட மைண்ட்ல ஏகப்பட்ட இடம் தெரிஞ்சுக்குதுங்க. லைக் இந்த ட்ரெய்லர்லயே நம்ம மேக்ஸோ ஹாலியோ ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ள போற வழிய பாக்குற மாரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அப்படியே ஒரு போர்ட்டல் மூலியமா ஹாலியோட ரூமுக்கு வர மாரி காமிச்சிருப்பாங்க. அது ஆக்சுவலா பாக்கும்போது ஒரு போர்ட்டல் மாரி தான் தெரியும். ஆனா அது நம்ம ஹாலியோட ரூம்ல ஒரு கிளாஸ் மாரி தாங்க ஆக்ட் ஆகுது. ஏன்னா மேக்ஸ் உள்ள வரும்போதே அங்க கிளாஸ் பீசஸ்லாம் உடைஞ்சிருக்கிறது உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அது எப்படி கன்ஃபார்மா நம்ம ஹாலிவுட் ரூம்னு நான் சொல்றேன்னா, இந்த ரூம்ல இருக்கிற வால் பெயிண்டும் நம்ம ஹாலிவுட் ரூம்ல இருக்கிற வால் பெயிண்டும் சேம். அத வச்சு தான் சொல்றேன். இது நம்ம ஹாலிவுட் ரூமா தான் இருக்கணும். ஆனா எதுக்கு இவங்க 2 பேருமே ஹாலிவுட் ரூமுக்கு வந்தாங்கன்னு தெரியல. ஆனா இவங்களே தெரியும் அங்க வெக்னா வந்துருவான். பட் வெக்னாவா இல்லாம மிஸ்டர் வாட்சட் அங்க வந்திருப்பான். ஆல்சோ மிஸ்டர் வாட்சட் அவன் நம்பர் 1 வேற கிளிட்ச் ஆயிருப்பாங்க. சோ இந்த மாதிரி கிளிட்ச் ஆவறதுனால வெக்னாவாவே மாறிடுவான். ஆனா ஏன் கிளிட்ச் ஆனான்னு கேட்டீங்கன்னா, அத நான் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். அந்த வெக்னா ஹாலி கிட்ட புது உலகத்தை உருவாக்க நேரம் வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹாலிக்கு அள்ளு விட்டுருது. அதனால நம்ம மேக்ஸும் ஹாலியும் அங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த எபிசோட் நம்பர் 1லயே பார்த்திருப்பீங்க. நம்ம மைக் ஹாலிக்கு ஒரு நம்பிக்கை குடுக்குற விதமா டென்ஜன்ஸ் அண்ட் டிராகன்ல இருக்க ஹாலி தி ஹீரோ கேரக்டர் குடுத்திருப்பான். அண்ட் அந்த கேரக்டரோட எபிலிட்டி என்னன்னா புரொடெக்ஷன் ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ண முடியும். அண்ட் டைமென்ஷன் டோரையும் ஓப்பன் பண்ண முடியற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுக்கேத்த மாதிரி இந்த ட்ரெய்லர்ல நம்ம மேக்ஸும் ஹாலியும் ஒரு டைமென்ஷன் டோர் ஓப்பன் பண்ணி போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ஹாலி எப்படி டைமென்ஷன் டோர் கேஸ்ட் பண்ணான்னு தெரியல. ஆனா அந்த டோர் யூஸ் பண்ணி அவங்க வேற ஒரு இடத்துக்கே போறாங்க. ஆனா எந்த இடத்துக்கு போறாங்கன்னு தெரியல. அண்ட் அப்படியே நம்ம ஸ்குவாக் கிட்ட தான் வரும். இங்க ராபின் ஸ்குவாக் டவரோட பவர் ஆன் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அடுத்த ஷாட் நம்ம வில் உடைச்சு போட்ட டெமோகாகனை ஷாக் ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆல்சோ நம்ம வில்லும் அதே டவர் கீழ நின்னு தான் அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா எதுக்கு டெமோகாகனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்கன்னு தெரியல. மேபி டெமோகாகன்ஸ் எல்லாமே ஹை மைண்டோட கனெக்ட் ஆகிறதுனால வெக்னாவோ ஹை மைண்டோட கனெக்ட் ஆயிருப்பான். சோ அது வெக்னாவை ஹர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமோ தான் நினைக்கிறேங்க. அண்ட் அது ஒருவேளை உண்மையாவே நம்ம வெக்னாவை ஹர்ட் பண்ணுச்சுன்னா அதனால தாங்க வெக்னா இந்த இடத்துல கிளிச் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அது நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஏன்னா வில்லும் தான ஹை மைண்டோட கனெக்ட் ஆயிருக்கான். அப்ப கண்டிப்பா அவனுக்கு தான ஹர்ட் ஆயிருக்கும். சோ அதனால நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியல. அண்ட் அப்படியே நம்ம அப்சைட் டவுன்ல இருக்கிற நம்ம டீம் கிட்ட தான் வரும். இங்க ஸ்டீவ், டஸ்டின், ஜானத்தன், நான்சி இவங்க 4 பேருமே அந்த அப்சைட் டவுன்ல இருக்க அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி கிட்ட தான் வந்திருப்பாங்க. அதாவது ஹாக்கின்ஸ் லேப். அண்ட் உள்ள போய் அந்த ஹாக்கின்ஸ் லேப் செக் பண்றதுக்காக 2 டீமா பிரிஞ்சு தான் போயிருப்பாங்களே. அப்போ ஸ்டீவும் டஸ்டினும் ஹாக்கின்ஸ் லேப்ல சில இடம் மெல்ட் ஆகிருக்கிறத நோட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அப்ப அது அவங்களுக்கு புரிஞ்சுக்காது. ஆனா இவங்களுக்கு எதிர்க்கவே ஒரு ரெட் கலர் எனர்ஜி சோர்ஸ் உருவாவறத பாப்பாங்க. அண்ட் அப்ப அந்த இடத்த நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். எல்லாமே மெல்ட் ஆகிருக்கும். அண்ட் அந்த எனர்ஜி சோர்ஸ் தான் வெடிச்சு ஒரு வேவ் கிரியேட் பண்ணுங்க. ஆனா இது என்ன விதமான ஒரு எனர்ஜி சோர்ஸ் அண்ட் எதுக்கு வெடிச்சு சிதறி ஒரு வேவ் கிரியேட் பண்ணுதுங்கிறது எதுவுமே நமக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா அப்சைட் டவுன பத்தி நமக்கு இன்னும் முழுசா தெரியல. அதனால தான். அண்ட் அதே தான் டஸ்டினும் இதுவரைக்கும் நம்ம அப்சைட் டவுன பத்தி தெரிஞ்ச இந்த விஷயம் எல்லாமே தப்புன்னு சொல்லியிருப்பான். அண்ட் டஃபர் பிரதர்ஸும் இந்த சீசன்ல தான் நம்ம அப்சைட் டவுன பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்லியிருப்பாங்க. சோ நமக்கு தெரியாம இவ்வளவு நாளா அப்சைட் டவுன்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்துதாங்க இருந்திருக்குது. ஆனா அது நமக்கு தான் காட்டல போல. அண்ட் இந்த சைட் காளிய பார்த்து நம்ம லவன் வெக்னாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி கேட்டிருப்பா. அண்ட் அப்படியே அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஷாட்ல பயங்கரமா காத்தடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல இருந்து நம்ம ஹாப்பரையும் காளியும் நம்ம லவன் தான் சேஃபா கூட்டிட்டு போயிட்டு இருப்பாளே. அண்ட் அப்படியே நம்ம மைக்கும் எப்படி அப்சைட் டவுனுக்கு வந்துடுறான் போலங்க. ஏன்னா இந்த ஷாட்ல அப்சைட் டவுன்ல நம்ம லவன் கூட தான் அவன் நின்னுட்டு இருப்பானே. ஆனா எப்படி இவன் அப்சைட் டவுனுக்கு வந்தான்னு சுத்தமா ஐடியா இல்ல. அண்ட் அப்படியே அங்க இருந்து அவங்க ஹாக்கின்ஸ் கிளப் தான் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த ஷாட்ல நம்ம மைக்கும் டஸ்டினும் ஹக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ ஆல்மோஸ்ட் நம்ம டீம்ல இருக்கிற எல்லாருமே அப்சைட் டவுன்ல தான் சுத்திட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஹாக்கின்ஸ் கிளப்ல இருக்க அந்த எனர்ஜி சோர்ஸ் கிரியேட் பண்ற வேவும் அந்த ஜெயண்ட் வாலை ஹிட்
பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. சேம் அகைன் நமக்கு எதுக்குன்னு தெரியல. ஆனா அந்த இடத்துல நம்ம டீமுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வரலாம். ஆனா நம்ம கவலைப்படுற மாரி ஒண்ணும் ஆவலன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா இந்த ஷாட்ல நம்ம முரே அவர் ஒரு ட்ரக் எடுத்து அந்த மெக்ஸிய தான் போயிட்டு கிராஷ் பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த ட்ரக்குக்குள்ள ஸ்டீவ் டஸ்டின், ராபின் நான்சி, மைக் லூகஸ், லெவன் ஆல்சோ நம்ம வில்லோ அங்க தான் இருப்பான். அண்ட் எல்லாமே ஹெவி ஹார்மோட புல்லட் வெஸ்ட்லாம் போட்டுக்கிட்டு ரெடியா தான் போயிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல அவங்கள லீட் பண்ணதும் நான்சி தான். ஏன்னா அவ தான் ட்ரக் மேல நின்னுட்டு அங்க இருந்து சோல்ஜர்ஸ் எல்லாருமே போட்டு பொளந்திருப்பா. அண்ட் அந்த சீன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செம்மையா இருக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான்சி அந்த இடத்துல ஒரே ஒரு கன் மட்டும் வச்சுக்கிட்டு செம்மையா அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணிருப்பா. ஆல்சோ அவகிட்ட ஷாட் கன் புல்லட்ஸும் இருக்க மாரி காமிச்சிருக்காங்க. சோ இந்த சீசனும் நான்சி ஷாட் கன் வச்சு சம்பவம் பண்ணுவான்னு நெனைக்கிறேன். ஆனா எதுக்கு இந்த மாரி மெக்ஸில போயிட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏன்னா அங்க தான் அப்சைட் டவுனுக்கு போக வேண்டிய கேட் ஓப்பன்ல இருக்குது. சோ அத யூஸ் பண்ணி வெக்னா இருக்கிற இடத்துக்கு அவங்க டைரக்ட்டா போறாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா எப்படி அவங்க வெக்னாவ கண்டுபிடிச்சாங்கன்னு இந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி வரலாம். அதுக்கு மேபி காளி ஹெல்ப் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆர் மேபி வெக்னாவ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா குடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த ஷாட்ல 11 ஸ்குவாக்கோட பவர் யூஸ் பண்ணி யாரையும் மைண்டுக்குள்ள தேடுற மாரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ட்ரக் சீக்வென்ஸ்லயும் அவ ஸ்விம் சூட்டோட இருக்க மாரி தான் காமிச்சிருப்பாங்க. சோ 11 அவளோட மைண்டுக்குள்ள யாரையும் தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க மெக்ஸில போயிட்டு சம்பவமே ஆரம்பிக்கிறாங்க. சோ அது ப்ராபபிலி நம்ம வெக்னாவா இருக்கலாம். இல்ல நம்ம ஹாலியாவும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஹாலி இப்ப நம்ம மேக்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு ஹென்ரியோட மைண்ட்ல இருந்து ஒரு டைமென்ஷன் டோர் ஓப்பன் பண்ணி அங்க இருந்து வெளிய வந்த மாரி தான் காட்டுறாங்க. சோ அதனால 11 இப்ப அவரோட பவர் யூஸ் பண்ணி ஹாலிய கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குங்க. அந்த ஹாலிய லீட் பண்ணி நம்ம வெக்னா கிட்ட தப்பிக்க வைக்கிறது நம்ம மேக்ஸ் தான். சோ அதனால தான் வெக்னா மேக்ஸ காலி பண்ணதுக்காக டெமோடாக்ஸ் அந்த ஹாஸ்பிடலுக்கு அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸ காலி பண்ணிட்டா ஹாலிக்கு எப்படி போறதுனே தெரியாம அவ மாட்டிப்பால. சோ அதனால தான் மேக்ஸ் இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு அந்த டெமோடாக்ஸ் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேங்க. அண்ட் அத கன்ஃபார்ம் பண்ற விதமாவே டெமோடாக்ஸ் மேக்ஸ மட்டும் தான் டார்கெட் பண்ணிருக்கும். ஆல்சோ அதுங்க தடுக்கப்பட்ட சோல்ஜர்ஸ மட்டும் தான் காலி பண்ணிருக்குமே தவிர அந்த இடத்துல இருந்து விக்கிய எதுவுமே பண்ணிருக்காது. அண்ட் மேக்ஸ காப்பாத்துக்கு இங்க லூக்கஸ் தாங்க வந்திருக்கான். அண்ட் இவங்க கூட தான் விக்கி இருக்கானுங்கறத இந்த வாரத்துல நோட் பண்ண முடியும். அண்ட் விக்கிய காப்பாத்துக்கு ராபினும் வந்திருக்கா போல. ஏன்னா அந்த சோல்ஜர்ஸ்க்கு பின்னாடி நம்ம ராபினும் இருக்கிறது உங்களால நோட் பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துல நம்ம வெக்னாவோ டார்கெட்டா இருக்க போறது நம்ம மேக்ஸ் மட்டும் தான். அண்ட் அத தடுக்கணும்னு நினைக்கிற நம்ம ராபின் அண்ட் லூக்கஸ்க்கு ஏதாவது அடிபட வாய்ப்பு இருக்கே தவிர அவங்க இறந்து போக வாய்ப்பு இல்ல. ஏன்னா வெக்னா அவன் டார்கெட்ஸ் தவிர வேற யாரையும் அவன் கையால கொள்ள மாட்டான். சோ அப்ப நம்ம டீம்ல யாருமே வெக்னா கையால சாக போறது கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா அது தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு சாக்ரிஃபைஸ் டெத் ஆச்சு இருக்குங்க. ஏன்னா நம்ம டீம்ல முக்காவாசி பேர் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க வாலிபால்ல நம்ம ஹாப்பர் 11 காப்பாத்துறதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணவே போயிருப்பாரு. நல்ல வேளை அந்த இடத்துல வெக்னா இல்லாதனால தான் நம்ம ஹாப்பர் இன்னமும் உயிரோட இருக்காருங்க. அண்ட் அப்படியே இந்த ட்ரைலர்ல வேற நம்ம ஸ்டீவும் டஸ்டினும் யூ டை ஐ டைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்ப நீங்க பேக்ரவுண்ட் நோட் பண்ணீங்கன்னா தெரியும் நிறைய கன்ஸ் அடிக்க வச்ச மாதிரி இருக்கும். அது நம்ம ஹாப்பர் கிராலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்குவாக்ல இருக்கிற அந்த சீக்ரெட் பேஸ்ல இருந்து கன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருப்பார்ல அதே இடம் தான். சோ இதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து மெக்ஸியை போயிட்டு கிராஷ் பண்றாங்களே. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டீவும் டஸ்டினும் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ கண்டிப்பா ஒரு சாக்ரிஃபைஸ் டெத் இருக்கதாங்க போகுது. தென் எல்லா ட்ரெயிலர்ல காட்டுற அதே ஷாட்டை மறுபடியும் காட்டுறாங்க. யாரோ ஒருத்தர் டைமென்ஷன் எக்ஸ்குள்ள விழுற மாதிரி. மேபி அது ஹாலியா இருக்கலாம், இல்ல லவனா இருக்கலாம், இல்ல மேக்ஸா கூட இருக்கலாம், இல்ல வெக்னாவா கூட இருக்கலாம்னு நம்ம சொல்லலாம். ஆனா கன்ஃபார்மா அது யாரு நமக்கு இன்னமும் தெரியலங்க. அண்ட் ஃபைனலா வெக்னா நம்ம வில் அவனோட விஷன்ல பார்த்த அந்த ஸ்பைக்ஸ்லாம் நிறைஞ்ச இடத்துக்குள்ள தான் இருக்கானே. அண்ட் நான் சொல்லி அவன அந்த இடம் படு பயங்கரமா இருக்குதுங்க. அண்ட் வெக்னாவும் அந்த இடத்தோட தான் கனெக்ட் ஆயிருக்கான் போல. ஏன்னா அங்க இருந்த டென்டகல்ஸ் நம்ம வெக்னாவோட கனெக்ட் ஆயிருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டில் நமக்கு வெக்னாவோட பிளான் என்னன்னு நமக்கு இன்னமும் தெரியல. ஆனா நான் கண்டிப்பா சொல்லுவேன் இந்த ஸ்டேஞ்சர் திங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம அந்த நவம்பர் 6 மறக்க போறது கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய இம்பாக்ட் தான் வெக்னா கிரியேட் பண்ண போறானே. சோ நவம்பர் 6 இருக்குங்க சம்பவம். ஓகே இப்போ நம்ம ஸ்பாயிலர் கிட்ட போவோமா? மைண்ட் ஃபேருக்கு வெக்னா இந்த மாதிரியான ஒரு பாடியை கொடுக்கறதா சொல்லியிருந்தேன்ல. இதோட பேர் தான் டெசல் ஹைட்ரா. இது சீசன் 4ல வில் நம்ம மைக் கிட்டே வரைஞ்சு காமிச்சிருப்பாங்க. அண்ட் இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டென்ஜன்ஸ் அண்ட் டிராகன்ல இருக்கிற கேரக்டர்ஸ் மாதிரி தான் நம்ம டீம் அந்த டெசல் ஹைட்ரா கூட சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆல்சோ அதே சீசன் 4ல வெக்னா நம்ம நான்சிக்கு ஃபியூச்சரை பத்தின சில விஷயங்களை காமிச்சிருப்பான். அண்ட் அதை பார்த்து நான்சி என்ன சொல்றான்னு கேளுங்களேன். Giant creature with a gaping mouth. எஸ் அவ தெசல் ஹைட்ராவை பத்தி தான் மென்ஷன் பண்றாளே. சோ மைண்ட் ஃபிளேயர் தான் தெசல் ஹைட்ராவா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் இந்த சீசன்ல கண்டிப்பா தெசல் ஹைட்ரா வரதான் போகுது. அண்ட் அதை எதிர்த்து நம்ம பசங்க நிக்க தான் போறாங்க. அண்ட் அப்படியே அடுத்த ஸ்பாயிலரை பார்ப்போமா? அதாவது நம்ம டீம்ல யார் சாக்ரிஃபைஸ் பண்ண போறதுன்னா நம்ம ஜானத்தன் தான். ஏன்னா அந்த ஹாக்கின்ஸ் லேப்ல ஸ்டீவ் டஸ்டின், ஜானத்தன், நான்சி இவங்க 4 பேருமே அங்க இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்கல. அப்போ அந்த எனர்ஜி சோர்ஸ் வெடிச்சு நம்ம ஜானத்தனும் நான்சி பறந்து போய் விழுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற அந்த ட்ரக் சீக்வன்ஸ் அப்போ இந்த அப்சைட் டவுன்ல இருந்த எல்லாருமே அந்த ட்ரக்குள்ள இருப்பாங்க. ஜானத்தன தவிர. அண்ட் இந்த ட்ரெய்லர்லயும் ஜானத்தன் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் குடுக்குற மாரி காமிச்சிருப்பாங்க. சோ கூட்டி கழிச்சு பார்த்தா ஹிண்ட்ஸ் ப்ரூவ்டுங்க. நம்ம ஜானத்தன் தான் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ண போறதா இருக்கணும். எபிசோட் 3 அப்பவே ஜானத்தன் கையில ரிங் இருக்கும்போதே நான் சொன்னேன், அவன் இறந்து போறதா இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ன்ட்டு. அண்ட் இந்த இடத்துல அத கன்ஃபார்ம் பண்ற மாரி ஆக்கிட்டாங்க. சோ அது நடக்க போகுதுன்னு நினைச்சு கொஞ்சம் கவலையா தாங்க இருக்கு. ஆனா அதுக்காக டஸ்டின் அண்ட் ஸ்டீவ் பக்கம் இந்த கன்னு திரும்பிச்சு. டேய் டஃபர் பிரதர்ஸ் உங்கள சும்மா விட மாட்டேன்டா. ஏன்னா என்ன ஆல்ரெடி வெல்கம் டு டெய்ரி லைக் ரிச்சியோட டெத்தே எனக்கு ஃபுல்லா உடைச்சிருச்சு. ஆனா அதுல ஆண்டி முஷட்டி எபிசோட் நம்பர் 8ல நம்ம ரிச்சிக்கு ஒரு தரமான ட்ரிபியூட் குடுத்திருப்பாரு. ஆனா அந்த மாதிரி ட்ரை பண்றதுங்கிற பேர்ல கூட நம்ம ஸ்டீவன் டஸ்டின் மேல கை வச்சிராதீங்கடா. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்காத நான் நம்புறேன். பாப்போம் இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அப்படி என்னதான் நடக்க போகுதுன்ட்டு. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரைலர் இருக்கிறது எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் தான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அப்படி என்னதான் மிஸ் பண்ணிக்கிறேன் நானும் தெரிஞ்சுப்பேன், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.